வணக்கம் உறவுகளே, மகிழ்ச்சியான காலை வணக்கம். அதான் சொல்லிட்டு இருந்தாங்க உறவுகள் பத்தி. அப்படிதாங்க, என்னன்னா என் குழந்தைங்களுக்கு அந்த தாத்தா அப்படிங்கிற ஒரு சொல்லி கூப்பிடுறதுக்கு உண்டான அந்த ஒரு இல்லாமலே ஆயிடுச்சு. இது மாதிரி எனக்கு நான் சொல்றேன், இது மாதிரி சில இடங்கள்ல அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட அந்த உறவுகள் இல்லாம போயிருப்பாங்க. எப்போது என்னன்னாங்க, இருக்கிறத விட நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயமோ ஒரு பொருளோ இருக்கிறவங்களை விட அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை அதிகமாவே தெரியுங்க. அது எதுக்கு இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த அருமை பத்தி தெரிஞ்சுக்குவானே, இருக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படிங்கறதுனால உறவுகளோட அந்த உறவு முறையை சொல்லி நம்ம நல்லா கூப்பிடணுங்க. அது நல்ல ஒரு உயிர்ப்பு தன்மையோட இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப வேலை நிமித்தமா எல்லாரும் வெளியூர்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்க ஊர்ல ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க, கோயில் திருவிழா நடக்கு அப்படின்னா கண்டிப்பா போங்க. எப்படி இருக்க மாமா, எப்படி இருக்க அத்தை, சித்தி எப்படி இருக்க, மதினி எப்படி இருக்க அப்படிங்கிற அந்த பேசும்போதே ஒரு உயிர்ப்பு தன்மையா இருக்கும். என்ன சொல்லுங்க, சொந்தங்கள் கண்டிப்பா வேணும். அந்த சொந்தங்கள்லாம் இருக்கும் போதே வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். சரியாங்க? வாழ்க வளமுடன்.